வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு வாழைக்காய் கிரேவி பண்ண போறோம். இந்த கிரேவி மட்டன் குழம்பு டேஸ்ட்லயே ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். சாதத்துல விட்டு சாப்பிடுறதுக்கும் இட்லி, தோசை, சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடுறதுக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 2 மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்திருக்கேன். இதனுடைய காம்பு பகுதியையும் நுனி பகுதியையும் கட் பண்ணிட்டு மேல் தோலை சீவிட்டு ரவுண்ட் பீசஸா கட் பண்ணி தண்ணியில சேர்த்துக்கலாம். இந்த பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாயிடுச்சு. இதுல 150 கிராம் வெங்காயத்தை தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதனுடைய கலர் மாறி வரணும், அது வரையும் வதக்கிக்கலாம். நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதுக்கு பதில் நீங்க 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெருசு பெருசா கட் பண்ணி எண்ணெயில வதக்கிக்கங்க. நம்ம இந்த வெங்காயத்தை வதக்கிட்டு அரைக்க போறோம். அதுக்கப்புறம் தான் குழம்பு பண்ண போறோம். இது மாதிரி வதக்கிட்டு அரைச்சிட்டு பண்ணும்போது குழம்பு நல்ல சுவையா இருக்கும். வெங்காயம் வதங்கி அதனுடைய கலர் லைட்டா மாறி வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல இதை எடுத்து வச்சுட்டு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்து பேஸ்ட் அரைச்சுக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாத்தியாச்சு. இதை தண்ணி சேர்க்காம பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கலாம். வாழைக்காயை எண்ணெயில ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா குழம்பு வைக்க போறோம். இந்த பேன்ல எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. தண்ணியில கட் பண்ணி போட்ட வாழைக்காயை இதுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த வாழைக்காய் எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகி பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். நீங்க தண்ணியில இருந்து வாழைக்காய எண்ணெயில சேர்க்கும் போது தண்ணிய நல்லா கம்ப்ளீட்டா வடிச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கங்க. இப்ப காய் எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகி பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இந்த வாழைக்காயை எண்ணெயை வடிச்சு எடுத்து வச்சுட்டு மீதி உள்ள வாழைக்காயும் இதே மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். வாழைக்காய் ஃப்ரை பண்ண எண்ணெயில இருந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1 டீஸ்பூன் சோம்பு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடரும் 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதுல வெங்காய விழுத சேர்க்கிறேன். இதையும் லைட்டா வதக்கி விட்டுக்கங்க. வெங்காய விழுது சேர்த்து லைட்டா வதக்கினா போதும். ஆல்ரெடி நம்ம வதக்கிட்டோம் வெங்காயத்தை ஃபர்ஸ்ட். அடுத்து இதுல 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 4 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்க்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலைய நீங்க சோம்பு பொரிய வைக்கும் போது சேர்த்துக்கங்க. நான் அப்ப மறந்துட்டேன், அதனால இப்ப சேர்த்திருக்கேன். இந்த மசாலா தூளோட பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கங்க. இப்ப மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. 2 தக்காளிய பேஸ்டா அரைச்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம சேர்த்திருக்கிற இந்த தக்காளி விழுது 5 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். அதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டோம்னா நல்லா வதங்கிரும். நல்லா வதங்கி ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம சேர்த்து அந்த தக்காளி விழுதுமே நல்லா பச்சை வாசனை போக வதங்கிடுச்சு. எண்ணெயில ஃப்ரை பண்ண வாழைக்காய் இதுல சேர்க்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணும்போது பாதி அளவுக்கு வெந்திருந்தது. இப்ப கிரேவியோட சேர்ந்து நல்லா ஃபுல்லாவே வாழைக்காய் வெந்து வந்துடும். ஏற்கனவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தேன். இன்னொரு 1/4 கப் மட்டும் சேர்க்கிறேன். தண்ணி உங்களுடைய கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. நம்ம தக்காளி விழுது சேர்க்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்ப இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. மசாலாவோட சேர்ந்து காய் நல்லா வெந்து வரட்டும். வாழைக்காய்லாம் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. குழம்புமே நல்லா திக்காய் வந்திருக்கு பாருங்க. இந்த கன்சிஸ்டன்சில இருந்தா சாதத்துல விட்டு சாப்பிடுறதுக்கு, இட்லி, தோசை, சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஃபைனலா இதுல அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த கரம் மசாலா தூளும் கொத்தமல்லி இலையும் சேர்த்ததுக்கு அப்புறமா 1 to 2 நிமிஷத்துக்கு கொதிச்சிட்டு இருக்கட்டும். இப்ப நம்ம சேர்த்த கரம் மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நல்லா கம கமன் வாசனையா இருக்கு குழம்பு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.